தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் காவல்துறையினுடைய காட்டு தர்பார் நடந்தேறியிருக்கிறது. இந்த நிலையிலே நேற்று பச்சை தமிழகம் கட்சியின் சார்பாக நானும் எங்களுடைய தோழர்களும் மாட்டான்குப்பம் பகுதியில் உள்ள கனால் தெரு, நொச்சிக்குப்பம், நடுக்குப்பம், வெங்கடரங்கன் தெரு போன்ற பகுதிகளுக்கு சென்று அந்த மக்களை சந்தித்தோம். என்னுடைய வாழ்நாளிலே நான் இதுவரை பார்த்திராத அளவு காவல்துறையினர் மிக மோசமாக, மிகவும் கொடுமையாக அந்த மக்களை தாக்கியிருக்கிறார்கள். கனால் தெருவில் உள்ள முரளி என்கிற இளைஞர் முதுகிலே கை வைக்க முடியாத அளவு 20-25 இடங்களிலே காவலர்களுடைய லத்திகள் அடித்து சிதைத்திருந்தார்கள். வினோத் என்கிற ஒரு இளைஞர் முகத்திலே லத்தியால் அடித்து 3 பற்களை உடைத்து அவரால் சாப்பிடக்கூட முடியாத அளவு கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள். தன்னுடைய வாகனத்தை ஏன் அடித்து நொறுக்குகிறீர்கள் என்று கேட்ட அஸ்வினி என்ற இளம் பெண்ணை அடித்து கை 2ஐயும் வீங்கும் அளவு அடித்திருக்கிறார்கள். அங்கே இருந்த பல பெண்கள் தங்கள் உடம்பிலே காட்ட முடியாத இடங்களிலெல்லாம் காவல்துறையினர் அடித்தார்கள். வீட்டுக்குள்ளே இறங்கி எங்கள் பொருட்களை சேதப்படுத்தினார்கள் என்று சொன்னார்கள். நாங்களும் அதை பார்த்தோம். பல வீடுகளில் 10க்கு 10 இடமுள்ள ஒரு சிறிய வீட்டிலே அந்த மக்கள் ஒரு மிக கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த வீடுகளுக்குள்ளே புகுந்து அவர்களுடைய கூரைகளை அடித்து நொறுக்குவதற்கு காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மிகவும் கூச்சப்படுகிற அளவுக்கு மிகவும் அசிங்கமான தரக்குறைவான வார்த்தைகளை சொல்லி அந்த காவல்துறையினர் திட்டி இருக்கிறார்கள். வாகனங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அடுத்து இருக்கிற நடுக்குப்பம் பகுதியிலே 120க்கும் மேற்பட்ட அந்த மீனவ பெண்மணிகள் அன்றாடம் தங்களுடைய வியாபாரத்தை செய்கிற கடைகளை எரித்திருக்கிறார்கள், வாகனங்களை எரித்திருக்கிறார்கள், வீடுகளை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் காரணம் போராடிய மாணவர்களுக்கு அவர்கள் தஞ்சம் கொடுத்தது. அந்த போராடுகிற மாணவர்கள் நக்சலைட்டுகளோ அல்லது வேறு வன்முறை கும்பல்களையோ சார்ந்தவர்கள் அல்ல, நம் நாட்டு பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் காவல்துறையின் அடக்குமுறைக்கு அஞ்சி ஓடி வரும்போது அவர்களை வீட்டுக்குள் ஏற்றி வைத்து அவர்களை அடைக்கலம் கொடுத்து அவர்களை பாதுகாத்த ஒரே குற்றத்திற்காக காவல்துறை இவ்வளவு மிக மோசமாக நடத்தி இருக்கிறது. ஊடக நண்பர்களும் இந்த செய்தியை மக்களுக்கு எடுத்து சென்றிருக்கிறீர்கள். ஒரு காவல்துறையை சார்ந்த ஒரு பெண்மணி அந்த வாகனத்துக்கு தீ வைப்பதை நாடே பார்த்திருக்கிறது. ஆனால் இந்த நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் தில்லியிலிருந்து எழுதி கொடுக்கப்பட்ட திரைக்கதை வசனத்தை இங்கே படித்து கொண்டிருக்கிறார். தேச விரோதிகள் வந்தார்கள், தீவிரவாதிகள் வந்தார்கள் என்று சொல்கிறார். மாண்புமிகு தமிழக முதல்வரும் காவல்துறையினுடைய தலைவர் ஐயா TK ராஜேந்திரன் அவர்களும் இந்த மக்களை உடனடியாக சென்று பார்க்கலாம். இந்த அநியாயம் நடந்திருப்பது தலைமைச் செயலகத்துக்கும் காவல்துறை தலைவர் அலுவலகத்துக்கும் மிக அருகே, நேர பின்பக்கம். இவர்கள் 2 பேரும் நினைத்தால் அந்த மக்களை சென்று சந்திக்கலாம். இப்படி தீவிரவாதிகள், தேச விரோதிகள் என்று கதை சொல்லிக் கொண்டிருக்காமல் இந்த அதிகாரிகளும் இந்த அமைச்சர்களும் இந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மக்களை சென்று சந்திக்க வேண்டும். இது ஹிட்லரின் கீழ் இருந்த நாசி ஜெர்மனியிலே கூட இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடந்ததாக நான் கேள்விப்படவில்லை. எனவே தயவு செய்து உண்மைக்கு புறம்பாக பேசிக்கொண்டிருக்காமல், கதைகள் சொல்லி தமிழ் மக்களை ஏமாற்றாமல், இந்த மக்கள் சொல்கிற கருத்துக்களை, அவர்கள் பட்ட அவஸ்தைகளை இவர்கள் போய் பார்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த அராஜகம் குறித்த ஒரு விசாரணை கமிஷன் கட்டாயமாக வேண்டும். காரணம், அந்த வெங்கடரங்கன் தெரு பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் தூங்காமல் இருக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை கைது செய்ய வருவோம் என்று வதந்தியை பரப்புகிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் உள்ளே வந்து நடமாடுகிறார்கள், எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது என்று இந்த பகுதியில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க உள்ள மக்கள் காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அலங்காநல்லூரிலே, கோவையிலே நடந்த வன்முறைகளை எல்லாம், காவல்துறை நடத்திய வன்முறைகளை எல்லாம் பார்த்துவிட்டு மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை திரும்ப பெறும் பொருட்டு உடனடியாக தமிழக அரசு ஒரு விசாரணை கமிஷன் நடத்த வேண்டும். இரண்டாவது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் கொடுக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல மிகவும் ஏழைகள் சாக்கடை ஓரத்திலே ஒரு 10க்கு 10 ஒரு அறைக்குள்ளே கடந்து உழன்று கொண்டிருக்கிற அந்த மக்களுடைய கூரைகளை அடித்து நொறுக்குவதற்கும்,
அந்த அவர்களுடைய வீட்டு பொருட்களை அடித்து நொறுக்குவதற்கும் எந்த காவல்துறை அதிகாரிக்கும் எவனுக்கும் உரிமை கிடையாது. எனவே அந்த மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இந்த காவல்துறையால் தாக்கப்பட்ட அனைவருக்கும் மருத்துவ சிகிச்சையும் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த மருத்துவ சிகிச்சையும் கிடையாது. காரணம், மருத்துவ சிகிச்சை கொடுத்தால் இவர்கள் முறைப்படி விண்ணப்பம் செய்து விடுவார்கள் காவல்துறைகளிலே, அது ஒரு அத்தாட்சியாக மாறிவிடும் என்று இவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சையும் கொடுக்காமல் அதிகாரிகள் தவிர்க்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தன்மை அல்ல. எனவே இந்த 4 கோரிக்கைகளையும் விசாரணை கமிஷன், மருத்துவ சிகிச்சை, நிவாரணம், பொய் வழக்கு திரும்ப பெறுதல் என்கிற 4 கோரிக்கைகளையும் நாங்கள் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகிறோம். தமிழக அரசு தமிழ் மக்களுக்காக செயல்பட வேண்டுமே தவிர தில்லி ஆட்சியாளர்களுக்காக அல்ல. பிரதமர் மோடியை விமர்சனம் செய்தது தேச விரோத குற்றம் என்று இங்கே ஒரு கூற்று நிலவுகிறது. பிரதமர் எந்த சட்டத்திற்கும் அப்பாற்பட்டவர் அல்ல. பிரதமர் கடவுள் கிடையாது. பிரதமர் ஒரு தலைவர், ஒரு அரசியல் தலைவர், விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடியவர். எனவே தில்லி ஆட்சி அதிகாரம் எழுதி கொடுக்கக்கூடிய திரைக்கதையை படிக்காமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழ் மக்களுக்காக இயங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே காவல்துறை அதிகாரிகள் ஒரு மிக மோசமான, நான் மீண்டும் சொல்கிறேன், மிக மிக மோசமான ஒரு அட்டூழியத்தை, அராஜகத்தை, அக்கிரமத்தை நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த வன்முறை வெறியாட்டத்திற்கு தமிழக அரசும் மத்திய அரசும் உரிய பதில் சொல்லவில்லை என்றால் மக்கள் இந்த காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள். மத்திய அரசுக்கும் இதில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. மத்திய அரசு இப்படிப்பட்ட வன்முறையை மறைமுகமாக தூண்டுகிறது. உள்ளே முஸ்லீம்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தூண்டி விடுகிறார். இந்தியாவிலே எந்த மதத்தை சார்ந்தவருக்கும் எங்கேயும் பிரார்த்தனை நடத்துவதற்கு உரிமை உண்டு. இவர் மட்டும் நெற்றியிலே பொட்டு வைத்துக் கொண்டு நாடெல்லாம் சுற்றுகிறார். இவர் மட்டும் காஞ்சி சங்கராச்சாரியாரை சென்று அவர் காலடியிலே உட்கார்ந்து சந்திக்கிறார். அப்படியானால் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவர்களுடைய பிரார்த்தனை செய்வதற்கு உரிமை கிடையாதா? மக்களை மத ரீதியாக இந்த அமைச்சரும் மத்திய அரசும் பிரிக்கின்றன. இது ஒரு ஆபத்தான போக்கு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நரேந்திர மோடி அரசு தமிழ் மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிறது என்பதற்காகத்தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. அங்கே பிரதமரை விமர்சித்தார்கள் என்பதற்காக இந்த போராட்டத்தை வன்முறையாகத்தான் முடிக்க வேண்டும், மீண்டும் தமிழ் மாணவர்கள் எழுந்து தெருவுக்கு வந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையிலே தான் இந்த மத்திய அரசும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியும் சிந்திக்கின்றன, செயல்படுகின்றன. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அணுகுமுறை ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்னும் ஒரு செய்தி நாங்கள் இங்கே ஊடக வழியாக நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். அற்புதமாக, கட்டுக்கோப்பாக, கண்ணியத்தோடு, முதிர்ச்சியோடு, பக்குவத்தோடு போராட்டம் நடத்திய எங்கள் பிள்ளைகளை, எங்கள் மாணவர்களை, இளைஞர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். தமிழகத்தை அடுத்த கட்டத்துக்கு இட்டு செல்ல நடக்கவிருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் அனைவரும் தேர்தலிலே போட்டியிட வேண்டும். மக்கள் வளங்களை கொள்ளையடிக்கிற, மக்கள் பணங்களை கொள்ளையடிக்கிற தலைவர்கள் போதும். அடுத்த தலைமுறை தலைவர்களாக நீங்கள் வாருங்கள். உங்கள் போராட்டத்தை ஜனநாயக ரீதியிலே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள். ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல நம்முடைய பிரச்சனை. தமிழகம் முழுக்க நடக்கிற வளக்கொள்ளை, மணல் கொள்ளை, கடல் மணல் கொள்ளை, மலை கொள்ளை, மரக்கொள்ளை, ஊழல், லஞ்சம், லஞ்ச லாவண்யங்கள், வாழ்வாதாரங்கள் சிதைப்பு, தரமற்ற கல்வி, வேலையின்மை, வேலை கிடைப்போருக்கு போதிய வருமானமின்மை என ஒட்டுமொத்த தமிழகமே சீரழிந்து கிடக்கும்போது இந்த தமிழகம் அடுத்த கட்ட தலைவர்களை எதிர்நோக்கி நிற்கிறது. எனவே அருமை பிள்ளைகளே, நீங்கள் அத்தனை பேரும் அடுத்து நடக்கவிருக்கிற உள்ளாட்சி தேர்தலிலே ஆங்காங்கு உங்கள் பகுதிகளிலே களமாட வேண்டும், தேர்தலிலே இறங்க வேண்டும். பச்சை தமிழகம் கட்சி உங்களுக்காக நாடு முழுவதும், தமிழகம் முழுவதும் உங்களுக்காக பிரச்சாரம் செய்யும். அரசியல் கட்சி என்பதால் நீங்கள் ஆதரவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் கட்சியை விலக்கி வைத்துவிட்டு நாங்கள் உங்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். தமிழகத்திற்கு அடுத்த கட்ட தலைவர்கள் தேவை என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இதை மாணவர்கள், இளைஞர்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, கொடுக்கல.
நேற்று தான் அந்த ஃபீல்டு விசிட் போயிட்டு வந்திருக்கிறோம், அதை பற்றி சிந்திக்கிறோம். உதாரணமாக 120 மீனவ பெண்கள் நடத்திய அந்த கடைகளை முற்றிலுமாக தரைமட்டமாக எரித்து முடித்திருக்கிறார்கள். அங்கே நிச்சயமாக கடைகளை கட்டி கொடுக்க வேண்டும். அதே போல ஏராளமான வீடுகள் உடைத்திருக்கிறார்கள், கூரைகள் அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க, வீட்டு பொருட்கள் அப்படியே கிடக்குது. நீங்கள் போனால் கூட இப்போ பார்க்கலாம், கனால் தெருவில், வெங்கடரங்கன் தெருவில் பல பகுதிகளில் நாங்கள் பார்த்தோம். அந்த உடைக்கப்பட்ட பொருட்கள் அப்படியே இருக்குது. அந்த மக்கள் இன்னும் தெருவில் தான் உட்காந்துருக்கிறாங்க, மருத்துவ சிகிச்சை கிடையாது. அதில் ஒரு பையன் முரளின்னு ஒரு பையன், அவனுக்கு 2 பெண் குழந்தைகள், முதுகு தலை கை காலெல்லாம் அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க. உண்மையாக இந்த மாதிரி அடித்து நொறுக்கப்பட்ட மனிதரை நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில் 57 வயசாச்சு எனக்கு, நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. இவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும், உரிய நிவாரணங்கள் மட்டுமில்லை, காம்பன்சேஷன் கொடுக்கணும். காம்பன்சேஷன், நிவாரணம்னா வெறும் வீட்டை உடைச்சிட்டு ஒரு சீட்டை வாங்கிக்கோன்னு சொல்கிறது மட்டும் பத்தாது. அடிபட்டு மிதிபட்டு மிகப்பெரிய அடக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிற இவர்களுக்கு உரிய இழப்பீடும் கொடுக்க வேண்டும், காம்பன்சேஷன். இல்லை, தமிழக முதல்வர் டில்லியிலிருந்து எழுதக்கூடிய திரைப்பட காட்சிகள் இங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கிறார் என்கிறோம் நாங்கள். ஒசாமா பின் லாடன் படத்தை நேற்று முதல் வச்சிருக்க முடியாதுல்ல. அப்போ ஒசாமா பின் லாடன் படத்தை எப்படி வைத்திருந்தார்கள்? அந்த குழுவை பற்றி ஏன் நம்முடைய உளவுத்துறையும் காவல்துறையும் எந்த தகவலும் பெறவில்லை? இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? 23ஆம் தேதி தான் இவர்களுக்கு ஒசாமா பின் லாடன் படமும் அந்த குழுவும் கண்ணுக்கு தெரிந்ததா? உளவுத்துறையினுடைய வேலை என்ன? நாங்கள் எந்திரிச்சா தும்முனா பாத்ரூமுக்கு போனால் எங்கள் பின்னாடி வருதில்லை உளவுத்துறை. அப்போ ஏன் இந்த உளவுத்துறை இந்த மாதிரி குழுக்களை கண்காணிக்கலை? ஏன் இதை பற்றி தகவல் இல்லை? முதல்வர் சொல்வது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. முதல்வர் தவறாக பேசுகிறார். இது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க அணுகுமுறை கிடையாது. இது ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறை கிடையாது. காவல்துறையினர் தான் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறார்கள். அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். காவல்துறையினர் தான். காவல்துறைக்கு ஒரு பெண், ஒரு பொம்பளை போலீஸ் போய் ஆட்டோவுக்கு தீ வைக்குது, 2 பேர் ஓடி போய் ஆட்டோவுக்கு தீ வைக்கிறாங்க. அந்த பகுதியில் உள்ள மக்கள் சொல்றாங்க காவல்துறை தான் தீ வைத்தது. பாஸ்பரஸ் பொடி, ஐயா ஒசாமா பின் லாடனும் வரல, வேற எந்த தீவிரவாதியும் வரல, பாஸ்பரஸ் பொடியை தூவி வாகனங்கள் மீது தூவி தீ வைத்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சாதாரண மக்கள் சொல்றாங்க. அந்த மீனவ கிராமங்கள்ல எல்லாம் மக்கள் சொல்றாங்க. இங்கே மட்டுமல்ல, மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் நடந்த வன்முறைக்கு காரணமும் காவல்துறை. அங்கே இருக்கிற திரு விஜயேந்திர பிதாரி இடிந்த கரையிலே கூடங்குளம் போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது எங்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டவர். இவர்களெல்லாம் தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை ஏற்படுத்தி இந்த போராட்டம் ஒரு வெற்றியோடு முடிந்துவிடக்கூடாது என்பதற்காக சதித்திட்டம் தீட்டிய அதிகாரிகள். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐயா ஜார்ஜாக இருந்தாலும் சரி, ஐயா விஜயேந்திர பிதாரியாக இருந்தாலும் சரி, இவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ மணிகண்டனுங்கிற ஒரு பள்ளி மாணவன் வந்து இறந்துருக்கான். ஆக்சுவலாக அன்றைய சம்பவ நடந்தபோது நான் அங்கே இருந்தேன். அப்போ வந்து காவல்துறை வந்து நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் அந்த கடற்கரை ஒட்டி அடிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் பேர் கடலில் விழுந்தாங்க. இது ஒரு மாணவன் வந்து இது கடலில் விழுந்து தான் இறந்தது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ அதுபோல் வந்து இன்னும் ஒரு 2-3 மாணவர்கள் வந்து இறந்துதான் வந்து தகவல் சொல்கிறாங்க. அதில் பைக்கு வந்து ஒரு 3 மாணவர்கள் டிஎன் அந்த பைக் நம்பர்லாம் நாங்கள் நோட் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய பைக் இன்னும் அங்கேயே தான் இருக்குது. பட் அவங்க எங்கே போனாங்கன்னு இது வரைக்கும் தகவல் சொல்லலை. குறிப்பாக வந்து இப்போ எவ்வளவு மாணவர்கள் வந்து கடலில் விழுந்தாங்க, எவ்வளவு மாணவர்கள் வந்து காணாமல் போனாங்க, எவ்வளவு இளைஞர்களை வந்து அடிச்சிருக்காங்க, இது சம்மந்தமான ஒரு சரியான புள்ளி விவரம் வந்து இதுவரைக்கும் காவல்துறை தரப்புல இருந்து இல்லை. நான் கண்கூட பார்த்தது, ஒரு மாணவன சந்தேகத்தின் பேரில் ஒரு 10 போலீஸ் வந்து வண்டிக்குள்ளே காந்தி சிலைக்கு பின்னால் வச்சு வண்டிக்குள்ளே வச்சு கடுமையாக தாக்குனாங்க. ரத்தம்லாம் அப்படியே வந்து அப்படியே சாஞ்சு விழுந்துட்டான் அந்த பையனா. இப்போ அந்த பையன் குறித்த தகவல்லாம் இது வரைக்கும் வெளியில் காவல்துறை வெளியில். இன்னொன்று, பெண்களை வந்து ரொம்ப மோசமாக நாங்கள் போராட்டத்துக்கு முன்னால் இருந்த ஒரு பொண்ணெல்லாம் வந்து ப்ரெக்னெண்டாக இருந்த பொண்ணு அதெல்லாம் மீதிச்சாங்க. எந்த சட்டத்தில், எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் காவல்துறைக்கு பயிற்சி கொடுக்கும்போது இந்த மாதிரி பெண்களை, கர்ப்பிணி பெண்களை எட்டி உதகின்னு ஏதாவது பயிற்சி கொடுக்கப்படுதா? இல்லை அது இதெல்லாம் கேள்வி. இன்னொன்று வந்து நிறைய பெண்களை வந்து சிப்பெல்லாம் திறந்து காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் எந்த கான்ஸ்டியூஷனில் இருக்குது?
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இதை ஊடகங்கள் நீங்கள் வெளிப்படுத்தணும் ஆக்சுவலாக. ஏன்னா ரொம்ப கொடுமையான விஷயம். ஒரு காவல்துறை ஒரு பெண்ணை அடிக்கிறதுக்கு பெண் காவல்துறை தான் ஒரு பெண் அடிக்கணும். ஒரு ஆண் காவல்துறை எப்படி அடிக்க ஆக்சுவலா சட்டத்தில் அடிக்கிறதே முதல்ல தப்பு. நீங்க தடையை மீறி பண்ணீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வேலை ஏற்றி வழக்குகள் போடுங்க. ஆனால் அடிச்சு மண்டையெல்லாம் உடைஞ்சு இதெல்லாம் பண்றதெல்லாம் மிகப்பெரிய இந்த காவல்துறைக்கு இந்த ஒட்டுமொத்த நற்பெயரும் போச்சு ஆக்சுவலா. இதெல்லாம் எவ்வளவு பேர் இங்க 3 பேர் 4 பேர்லாம் இன்னைக்கு நீலாங்கரை சைடு பாடி ஒதுங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் போராட்ட காலத்துக்கு வந்தவங்க தான். அவங்கள பற்றியான சரியான புள்ளி விவரங்களை இது வரைக்கும் காவல்துறை வெளியிடலை. அதை நாங்கள் இந்த தரத்தில் கேட்டுக்கிறோம். அங்கே தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு எந்த பதவியில் இருக்காங்கன்னு தெரியல. எங்கள் இடிந்தகரை போராட்டம் நடக்கும்போது அந்த அம்மா சப் கலெக்டராக இருந்தாங்க. அவர் எஸ்பியாக இருந்தார். அங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் கேள்விப்பட்டேன். ஆமாம் ஆமாம், அது சாதாரணமாக சப் கலெக்டர்ஸ் 1 இயர் தான் வச்சுருப்பாங்க, ட்ரைனிங் பொசிஷன் அது. ஆனால் அவங்க 2.5-3 வருஷம் இருந்தாங்க அங்கே. நாங்களே கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஏன் இவங்க இப்படிங்க வச்சுருக்கீங்க. ஓகே. சென்னையிலும் மதுரை, கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக காவல்துறை அதிகாரிகள் மிக மோசமான அராஜகத்தை கட்டவிழ்த்துவிட்டு மக்களை மிக கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். மிக மோசமான வார்த்தைகளால் திட்டி இருக்கிறார்கள். வீட்டில் உள்ள பொருட்களை அடித்து நொறுக்கி அந்த மக்கள் மீது மிக கடுமையான தாக்குதல்களை அடித்து நொறுக்கி மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதை மாண்புமிகு தமிழக முதல்வரும் தமிழக காவல்துறை தலைவரும் முறைப்படி விசாரிக்க வேண்டும். இந்த தாக்கப்பட்டிருக்கிற இந்த தாக்குதல் குறித்து ஒரு விசாரணை கமிஷன் நடத்த வேண்டும். தாக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணமும் இழப்பீடும் கொடுக்க வேண்டும். அவர்கள் மிகவும் ஏழைகள், அன்றாடம் காட்சிகள். அவர்களுடைய வீட்டு கூரைகளை அடித்து நொறுக்குவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. எனவே அந்த மக்களுக்கு நிவாரணமும் இழப்பீடும் கொடுக்க வேண்டும். இந்த காட்டு தர்பாரை நடத்தி தமிழக மக்கள் மீது காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற அந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். போராடிய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் மீது போடப்பட்டிருக்கும் பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். அவர்கள் அம்மா மீது போடப்பட்ட ஒரு வழக்குக்காக மஞ்சோறு சாப்பிட்டவர்கள், அலகு குத்தியவர்கள் எல்லாம் பொதுமக்கள் மீது இவ்வளவு வழக்குகள் போடுவதற்கு எந்த நியாயமும் கிடையாது. எனவே இந்த வழக்குகள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். காவல்துறை மீது மக்களுக்கு இன்னும் மரியாதையும் நம்பிக்கையும் வர வேண்டும் என்றால் இத்தனை நடவடிக்கைகளையும் செய்வதுதான் நல்லது. மாறாக ஒசாமா பின் லாடன் வந்தார், தீவிரவாதிகள் வந்தார்கள், தேச துரோகிகள் வந்தார்கள் என்று திரைக்கதை வசனம் எழுதி கொண்டிருப்பது தவறான அணுகுமுறை. நடக்கவிருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் போராட்டத்தில் ஈடுபட்ட, சல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களும் இளைஞர்களும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிரச்சனை வெறும் சல்லிக்கட்டு பிரச்சனை மட்டுமல்ல, நம்முடைய மாணவர்களின், இளைஞர்களின் வளங்கள் கொள்ளை போகின்றன. ஆற்று மணல் ஒரு பக்கம், கடல் மணல் இன்னொரு பக்கம், மலைகள், மரங்கள் என அனைத்து வளங்களும் கொள்ளையடிக்கப்படுகின்றன. நிலத்தடி நீர் கூட குறைந்து விட்டது. தரமான கல்வி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, கிடைக்கிற வேலைக்கு போதிய வருமானம் இல்லை. எனவே எதிர்காலம் இருண்டு கிடக்கிற இந்த நிலையில் நம்முடைய தமிழ் மாணவர்களும் இளைஞர்களும் உள்ளாட்சி தேர்தலிலே போட்டியிட்டு ஆட்சி அதிகாரத்தை, தலைமை பொறுப்பை அவர்கள் ஏற்றெடுக்க வேண்டும். அவர்களுடைய போராட்டத்தின் முறையான அடுத்த கட்டமாக அது அமையும் என்று நாங்கள் அன்போடு சொல்லிக்கொள்கிறோம். அதேபோல பச்சை தமிழகம் கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் சுற்றி சுழன்று இவர்களுக்கு
பிரச்சாரம் செய்வதற்கு நாங்கள் அணியமாக இருக்கிறோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருப்பது தடையாக இருந்தால் எங்கள் கட்சியை நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்த தலைமுறை தலைவர்கள் உருவாவதற்கு எங்களாலான அனைத்து உதவிகளையும் ஒத்துழைப்பையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.